காலையில பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கீங்க, ஒரு ஒரு விறுவிறுப்பு இல்லையே அப்படிமா. என்னடா விறுவிறுப்புடா, ட்ரம் கிரம் போட்டு அப்படி கலர் பல்புகளோ போட்டு அடிச்சு ஆடி பாஸ்டர் அசைய கூட மாட்டேங்கிறீங்களா பாஸ்டர்? எனக்கெல்லாம் ஆடுற வயசுலாம் போச்சு. ஆடுற வயசுலயே நான் ஆடல, அடங்குற வயசுலயே ஆட போறேன் நான். சிலரும் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஆடினா என்ன கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடுற காலத்திலேயே நான் அடங்கி இருந்தேன், அடங்குற காலத்துல போய் ஆட முடியுமாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விறுவிறுப்பு வேண்டாமா? வேண்டாமா? இன்னைக்கு பாருங்கள், அழுது வடிது ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஊழியக்காரங்க எங்க சபையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல கம்மல், ஒரு பக்கத்துல கடுக்கன், ஒரு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு உடுப்பு போட்டு நாங்க அப்படி மேடையில நின்று கொயர் ஆடுனா அந்த அபிஷேகம் இருக்கிறதே அப்படி ஒரு அபிஷேகம். அப்படி அபிஷேகம் தான் சாத்தானுக்கு வேணும், அப்படி அபிஷேகம் தான் வேணும். அப்படி ஒரு அபிஷேகம் காரசாரமா அப்படிமா. ஏமாந்து போகாதே, தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறதை போல அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏங்க இப்படிலாம் செய்றீங்க? அப்பதான் நிறைய வாலிபர்களை கவரலாம். இது கவருவதற்கான சர்ச்சில் அப்பதான் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வருவதற்கான சர்ச்சில் பரிசுத்தவான்களுக்கு என்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த அவருடைய மனவாட்டிக்கு பேர் தான் சர்ச்சு. கூட்டம் கூடுறதுக்கு என்ன சினிமா தியேட்டரா? கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக இப்படி செய்யறாங்க. கூட்டம் சேர்க்கிறதுக்கு இது தியேட்டர் அல்ல, ஒரு வணிக வளாகம் அல்ல. இது தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த அமைப்பு. அமைப்பு தேவனுடைய மனவாட்டினா அவளுக்கு ஒரு அலங்காரம் இருக்க வேண்டாமா? அந்த அலங்காரம் அவலட்சணமாகவா இருக்க வேண்டும்? ஒரு மனவாட்டியினுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்? கௌரவத்துக்குள்ளதாக, கண்ணியத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஒரு மனவாட்டி அலங்காரத்தை போலவா இன்னைக்கு இருக்குது அலங்காரம்? சபைகளை மாற்றி விட்டார்கள் இன்னைக்கு டெக்னிக்கலா. அதில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பரிசுத்தம், அவருடைய காரியம், அழுது ஜெபித்து கண்ணீர் வடித்து துதித்து எல்லாம் போச்சு, எல்லாம் மாறிவிட்டது. இப்படிலாம் செய்தா யார் வருவார்? யாரும் வர வேண்டாம், என் தேவன் வந்தால் போதும். என் சபை தேவன் அங்கே தேவனாய் அமர்ந்திருந்தால் போதும். கண்டவன் உள்ள வந்தா கடைசியில சாத்தான் உள்ளே வந்து விடுவான். கண்டவன் உள்ள வருவானா? இதுக்காக நம்ம சபை நடத்தி கொண்டு வேதம் சொல்லு. விசுவாசிகளை முதல்ல பிசாசுடைய தந்திரம் உலக சிநேகிதர்களாய் மாற்றுவது, சபைக்குள்ள உலக சிநேகிதர்களாய் மாற்றுவது. அவங்களுடைய நம்பிக்கை, அவருடைய காரியம் எல்லாவற்றையும் உலக சிநேகிதமா மாற்றுறது. அதையும் செய், இதையும் விட்டுறாத அப்படின்னு சொல்றது. ஆனா இயேசு சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவர்களை சிநேகிப்பான் என்று எழுதியிருக்கிறது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு சபையில பாருங்க, எல்லாம் உலக மயக்கம், உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள். ஒரு இடத்துல ஜனங்களை உலக பிரகாரமான உலக சிநேகிதம் உள்ள ஜனங்களாய் ஒரு சபையை மாத்திட்டா சாத்தான் உள்ளே சீக்கிரமாய் உள்ளே நுழைவதற்கு அது அஸ்திவாரம் அடிப்படை அமைஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு பேர் இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உங்க சபை சொல்லணும், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வந்து பார், உன்னோட காரியம் ஒன்றும் என் சபையில் இல்லை என்று சொல்லணும். எத்தனை சபைனால சொல்ல முடியும்? எத்தனை சபை சொல்ல முடியும்? இயேசு சொன்னார், வர்றான் பார் பிசாசு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். உன் சபை சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என் சபையில் இல்லை என்று சொல்ல முடியுமா? தான் வருவதற்கு முன்பாக முதல்ல தன்னுடைய காரியங்கள் எல்லாம் உள்ள சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறான், ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறான், உலக சிநேகிதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறான், உலகத்தை பற்றியே அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவனாய் மாற்றுகிறான். தான், தன்னுடைய குடும்பம், நாங்கள் நல்லா இருந்தா போதும் மாத்திரம் அந்த ஒரு சுயநலமான விருப்பத்தை அவருடைய இருதயத்திற்குள்ளே கொண்டு வருகிறான். தான் பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களில் ஒன்று. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதை பிடிப்பான் பிசாசு. ஆலயங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி, சபையில் இருக்கிற ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி, அந்த அவருடைய பொல்லாத பிதாவாகிய பிசாசை அவர்கள் கொண்டு வந்து சபைகளுக்குள்ளே தேவன் போல உட்கார வைக்க வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இச்சைகளின் ஆவி சபைகளிலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். வாலிபர்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, ஊழியர்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, ஜெபிக்கிறவனுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை. அது வேற இது வேறன்னு சொல்றான். அது ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க வேண்டும், சினிமா பார்க்கிற நேரத்தில் சினிமா பார்க்க வேண்டும், தண்ணி அடிக்கிற நேரத்தில் தண்ணி அடிக்கணுங்க, வாழ்க்கையை அப்படி வந்து பிரிச்சு வச்சுக்கிறணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல புதிய உபதேசங்கள் கடந்து வந்திருக்கு. கிருபை, நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தருடைய கிருபை அதை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு
அதனால சபையில பாவம் செய்யலாம், சபையில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்று ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு அந்த மாதிரி புறப்பட்டு வந்திருக்கிறது. கவனம். முதல்ல சபைக்குள்ளே உலகம் வந்துச்சுன்னா உலகத்தை தொடர்ந்து உலகத்தின் அதிபதி உள்ளே வந்து விடுவான். ஆகவே சபை கவனமா பாத்துக்கங்க. உங்கள் கையில கொடுத்த ஊழியங்களை கவனமா பாத்துக்கங்க. பொல்லாத பிசாசுக்கு அது தேவைப்படுகிறது. தன்னை தேவன் போல வந்து அமர வைக்க வேண்டும் என்று அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற குட்டியும் பெருசுமா எல்லா ஆவிகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே சபைகளை விழிப்பான ஜெபத்தோட உங்க சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை பரியந்தம் என் சபை உம்முடைய சபையாகவே இருக்கணும். நீங்க தான் தேவனாய் அமர்ந்திருக்க வேண்டும். எங்களுக்கு வேறொரு தேவன் இல்லை, வேறொரு தேவனுக்கு இது சொந்தமானது இல்லை. சபையினுடைய ஒவ்வொரு கல்லும், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டிடமும், ஒவ்வொரு அமைப்பும் என் தேவனாகிய கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் தன் விலா எலும்பை பிளந்து சபையை பூமிக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுடைய விலா பிளக்கப்பட்ட பொழுது, ஆதாமுடைய விலா பிளக்கப்பட்ட பொழுது அவனுக்கு மணவாட்டி கிடைத்தாள். இயேசுடைய விலா பிளக்கப்பட்ட பொழுது இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபை பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுடைய விலாவை பிளந்தெடுத்ததுங்க இந்த சபை. இயேசுடைய ரத்தத்தை சிந்தி வாங்கினதுங்க இந்த சபை. இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து பெற்றுக் கொண்டிருந்த இந்த சபை. நாங்கள் சபையின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் அமர்ந்திருந்த சபையை வேறொருவன் வந்து அமர்வதற்கு ஒரு மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் நாங்க, ஒரு கல்ல கூட கொடுக்க மாட்டோம் நாங்க. பொல்லாத பிசாசே, விபச்சார ஆவியே, வேசித்தனத்தின் ஆவியே, நீ எவ்வளவு வைராக்கியமாய் புறப்பட்டு வா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தை காப்ப இதோ நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய முழங்கால்கள் இருக்கிறது, எங்கள் முடக்கப்பட்ட முழங்கால் இருக்கிறது, வடிக்கப்பட்ட கண்ணீர் இருக்கிறது. வந்து பாரு என்று கர்த்தருடைய நாமத்தினாலே கூட்டு பாருங்க. பிசாசு பயப்படுவான். ஐயோ, ஜனங்கள் உணர்வடைந்து விட்டார்கள். இந்த ஜனங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட சபையை அபகரிக்க நான் புறப்பட்டு விட்டேன் என்பதை கண்டு ஜனங்கள் உணர்வடைந்து விட்டார்கள். சாத்தான் பயப்படுற காரியங்கள் என்று சில காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? சாத்தான் பயப்படுற காரியம் முடக்கப்பட்ட முழங்கால், வடிக்கப்பட்ட கண்ணீர், உயர்த்தப்பட்ட கை, புறப்பட்ட ஜெபம். சாத்தானை பயப்பட வச்சிரும். சபையிலே ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் சாத்தானுக்கு பயமும் கிளியும் பிடித்து விடும். இனி இந்த சபையை தொட முடியாது. சபையை சுற்றி தீ எரியுது. போய் சொல்லுவோம், அப்பா சபைக்குள்ள போகணும்னு நினைச்சேன், சபையை சுற்றி தீ எரியுது. என்னடா தீ? ஆமா, ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜெபம் என்ற தீ இதோ சபையின் நடுவிலே பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. இதற்குள்ள எங்களால போக முடியாதுன்னு சொல்லுவான். கர்த்தர் சொல்லுகிறார், மணவாட்டி உன் தாயை காப்பாற்று. நான் அமர்ந்திருக்கிற என் ஆசனம் பொல்லாத பிசாசதன் மேல் கண் வைத்திருக்கிறான். உங்கள் கைகளிலே நான் கொடுத்திருக்கிற என்னுடைய ஊழியம் சபையை காப்பாற்று. புறப்படு. என்ன செய்யணுமா? சத்துருவின் சபைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நீ அவைகளுக்கு விரோதமாக உன்னுடைய ஆயுதங்களை உயர்த்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சின்ன செங்கல்ல கூட நம்ம அவனுக்கு கொடுக்க கூடாது. என்ன சொல்றீங்க நீங்க? கொடுக்கலாமா? இந்த பக்கம் நாங்க ஆறாவது நடத்திக்கிறோம், அந்த பக்கம் நீ கொடுக்கலாமா? காலையில 8 to 10 நாங்க ஆறாவது நடத்திக்கிறோம், 10 to 12 நீ ஆறாவது நடத்தி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொல்லாத சாத்தானே, நீ திருட்டு போதும், இனி உன் தந்திரம் வெளிப்பட்டு விட்டது, நீ தொட முடியாது எதையும் என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுங்க. இதுதான் இனிமே உங்களுடைய ஜெபமா இருக்கணும். உங்க சபையில ஜெபமா இருக்கணும். சபையில ஜெப சத்தம் கேட்கணும். சபையில முடக்கப்பட்ட முழங்கால்கள் வேண்டும். சபையின் விசுவாசிகள் தங்கள் வீட்டிலையும் முழங்கால முடக்கணும். உங்க சர்ச்சுக்கு, உங்கள் ஊழியர்களுக்கு, உங்கள் விசுவாசிகளுக்கு பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாய் அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்கு, சாத்தானுடைய தந்திரங்கள் சபைகளுக்குள்ளே நுழையாதபடிக்கு அதற்காக முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஜெபத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. எப்ப ஜெபிக்கலாம்? இதெல்லாம் கூடி வரும்போது ஜெபிப்பது. இந்த முகாம் ஸ்பிரிட்னே ஒரு ஸ்பிரிட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கேம்ப் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. கேம்ப் ஸ்பிரிட் காலேஜ்ல படிக்கும்போது கேங் ஸ்பிரிட் ஒன்னு சொல்லுவாங்க. கேங் ஸ்பிரிட்னா ஒரு 4 பசங்க ஒன்னா போகும்போது ஒரு யாரா இருந்தா சண்டைக்கு வரும், ஏய் தள்ளி போயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படிமா? இதே பையன் தனியா வந்தான்னா அப்படியே என்னங்க அப்படின்னு கேட்பான். பாத்திருக்கீங்களா நீங்க? கேங் ஸ்பிரிட். 10 பேர் கூட இருக்காங்கிற தைரியத்துல கத்துவான். சில ஆள் தனியா பார்த்தா பயந்துருவாங்க. கேம்ப் ஸ்பிரிட் ஒன்னு இருக்கு, நான் பாத்திருக்கேன். கேம்ப் ஸ்பிரிட். கேம்ப்னா முகாம். முகாம்ல ஒரு ஸ்பிரிட் இருக்கு. முகாமுக்கு வந்தோடனே அந்த ஸ்பிரிட்னா அது ஆவியில குணம், முகாமுடைய குணம். முகாம்ல எல்லாம் ஒரே இடத்துல தங்கி இருப்பாங்க. சில ஆளுக்கு ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு, பிரதர் எந்திரிங்க, உலகம் அழியுது, செபிப்போம் செபிப்போம் அப்படின்னு. எங்க இப்பதான் 11 மணிக்கு தான் பிரேயர் முடிஞ்சிச்சு, சாப்பாடுலாம் முடிஞ்சு 12 மணிக்கு படுத்தோம். 1 மணிக்கு எழுப்புறீங்களே, எந்திரிங்க, இந்தியா அழியுது, ஜெபம் பண்ண சொன்ன பாச சொன்னார்ல, வாங்க
அல்லது போயா நானாவது ஜெபம் பண்ண டம் டம்னு எடுத்து ஒரு கொட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சிடும். இந்து தேச மாதுசிரம் மணிகள்னு பாட ஆரம்பிச்சிடும். உடனே ஒரு 10 பேர் வருவாங்க. அல்லது காலையில விடிகாலையில 2 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் எல்லாருடைய போர்வையும் முடிச்சிருப்பாங்க. வாங்க பிறகு ஜெபிப்போம், வாங்க பிறகு ஜெபிப்போம். இதே ஆளை நீங்க வீட்டுல போய் பார்த்தா 8 மணி குறைஞ்சு எந்திரிக்கவே மாட்டான் படுக்கையில இருந்து. கேம்ப்ல வரும்பொழுது ஃபயர், நெருப்பு, அக்னி இருக்கும். வீட்டுக்கு போனே கொஞ்சமா குறைஞ்சிரும். நீங்க அடிக்கடி கேம்ப் நடத்துங்க. ஏன் கேம்ப் நடத்தும் போது எங்களுக்கு ஃபயரா இருக்கு. அப்ப வீட்டுக்கு போனோடனே அப்படியே புஷ்ஷுன்னு போயிருது. ஞாயிற்றுக்கிழமை கேம்ப் முடிஞ்சா, ஆமா. திங்கக்கிழமை வீட்டுக்கு போனா ஜெபிச்சேன் பிரதர், நல்லா ஜெபிச்சேன், 7 மணி நேரம் ஜெபிச்சேன். செவ்வாய்க்கிழமை 6 மணி நேரம் ஜெபிச்சேன். புதன்கிழமை 4 மணி நேரம் ஜெபிச்சேன். வியாழக்கிழமை 2 மணி நேரம் ஜெபிச்சேன். வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம் ஜெபிச்சேன். சாப்பிட்டு படுத்தேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் அடுத்து நீங்க கேம்ப் நடத்துவீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் அப்படிமா. அடுத்து நாங்க இதுக்காகவே கேம்ப் நடத்தணும், எழுப்புதல் கூட்டம் நடத்தணும். ஏங்க அடிக்கடி எழுப்புதல் கூட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டா, இவர்கள் அடிக்கடி எழுப்பி விட்டோன்னு மறுபடியும் படுத்துக்கிறான். மறுபடியும் நாங்கள் கூட்டம் நடத்த வேண்டியிருக்கு. கூட்டம் நடத்துறது எந்திரிப்பா எந்திரிப்பா. சில பிள்ளைங்களை பாத்தீங்களா, காலையில எழுப்பி உட்கார வச்சுட்டு நீங்க இந்த பக்கம் திரும்ப விழுந்துருவாங்க, எலும்பு இல்லாம விழுந்துரும். என்னடா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆடுனா பார்க்கலாம் ஆடுங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு சபைகள் இருக்கிறது. நீங்க கேம்ப்ல கூடும்போது ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற இதே ஃபயர் எங்க இருந்தாலும் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நீங்க ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து திருச்சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். சாத்தானுடைய கொடிய தந்திரங்கள் மறைந்து சபைகள் விழித்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்க போறோம். சபையை தொட்டு தீட்டுப்படுத்துவதற்கு விரும்புகிற சாத்தானுடைய தந்திரங்கள் எங்க பார்த்தாலும் ஒரு குதிங்காலை உயர்த்தி அவருடைய உச்சன் தலையில மிதிக்கணும். என்ன சொல்றீங்க? என்ன பயமா இருக்கா? அப்ப நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா ஜெபிக்கணும். என்ன சொல்றீங்க? உற்சாகமா ஜெபிக்கணும். நாம் ஜெபிப்போம்னு சொன்னோடனே நீங்க எந்திரிச்சு நின்றுக்கணுமே. இப்படி உட்கார்ந்தா ஜெபம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆமென் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சில நிமிஷங்கள் ஜெபிக்க போறோம். எல்லாம் நல்லா உங்களை ஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. வேகம் மேகம் எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். திருச்சபைகளை கொள்ளையிட வருகிற சாத்தான் இயேசுவின் நாமத்தினாலே எந்த சபையா இருந்தாலும் எந்த ஊழியமா இருந்தாலும் அதுல ஒரு கல்லையும் தொடக்கூடாது, ஒரு மண்ணு கூட அவனுக்கு சொந்தமாக கூடாது. எல்லாம் என் இயேசுடையதா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பி விட்டோம், எங்களுடைய முழங்கால்களை முடக்கி விட்டோம், கைகளை உயர்த்தி விட்டோம், ஜெபத்தை புறப்பட பண்ணிவிட்டோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் போய் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்களா ஜெபம் பண்ணணும். வாயத்தரம் ஜெபம் பண்ணணும். எப்படி எல்லாம் உங்கள் ஆவியானவர் ஏவுகிறாரோ அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். முதல்ல நீங்கள் போகிற உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபை போதகர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே என் சபையை சாத்தான் தொடக்கூடாது, என் சபையை சாத்தான் தீட்டுப்படுத்தக்கூடாது, என் சபை இயேசுவுக்கு சொந்தமா இருக்கணும். தேங்க்யூ லார்ட். நான் சொல்ல மாட்டேன், நீங்களா ஜெபிக்கணும், நீங்களா ஜெபிக்கணும். தேங்க்யூ லார்ட். போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலும் ஜெபிக்கணும், கதறலோட ஜெபிக்கணும், கண்ணீரோட ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசை துரத்தி ஜெபிக்கணும். நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால், நிரப்பப்படட்டும் வல்ல இயேசுவின் நாமத்தினால். லகபரதுரமல்லா ஒரே பேரே பெதுமரகப ரதுமசதேபிலே ஹெசுபா வல்லமை இறங்குது, ஜெப வல்லமை இறங்குது. ஆவியோடு நிறைஞ்சு ஜெபம் பண்ணு. Praise be to God. Praise. Fill them all. Rabadu gamaladu. Urebe rabada. Ulekabara duramala barabadu rabala duraga. Urabadu ramaladu ramarabedu bara. Urebe radu ramaladu ramashura. Urabde mizabe. Jesus. கர்த்தர் இறங்கிவிட்டார், கர்த்தர் இறங்கிவிட்டார், கர்த்தர் இறங்கிவிட்டார். ஜெப முழக்கம், ஜெப முழக்கம், ஜெப முழக்கம். இயேசுவின் ரப்பாதா ரேன் உதாகபா உலாகபா துர்மி உலாதரமே சபாதஹா உலேதுரம் வல்லா பரபா பாபா உலேரே பிரே 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 துர்